கபீர் ஐயா கிட்ட ஒரு பெண் அழுதுகிட்டே வந்தாங்க. என்னன்னு கேட்டப்ப கணவன் இறந்துட்டாரு, என் ஜோடி போயிருச்சுன்னாங்க. கபீர் ஐயா சொன்னாரு, எப்படி போச்சோ அப்படியே விட்டுடு, நீ எதுக்காக அழற, நீயா உருவாக்குன, சந்தர்ப்ப வசத்தால வந்து ஒட்டிக்கிட்டது, அதே சந்தர்ப்ப வசத்தால விட்டு போச்சு, நீ எதுக்கு அழற? சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் உருவாகலனா இந்த ஆண் உன் வாழ்க்கையில வந்திருக்கவே போறதில்ல. எப்பவோ பஸ்ல பார்த்தது, இல்லனா உங்க வாழ்க்கையில எதேர்ச்சியா சந்திச்சது, சில நேரங்கள்ல பக்கத்து வீட்டுல குடி வந்தது, தரகர் சம்பந்தம் கொண்டு வந்ததுன்னு பலவிதமான காரணங்கள்ல ஜோடி உருவானது. நீ எதுக்காக அழற? காலம் எதேச்சியா உருவாக்குன விஷயம் இது. காலம் அதை உடைக்கவும் செய்யும், அதை ஏத்துக்கணும். சந்தோஷமா இரு, உன்னோடது எப்பவும் பறி போகாது. மத்ததெல்லாம் குப்பைதான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன்கிட்ட இருக்கிற எதுவுமே உன்னோடது கிடையாது. உனக்குன்னு இருக்கிறத உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்க, இது பறிபோக கூடியது உன்னோடது இல்ல. எதோட காவலுக்காக நீ வருத்தப்பட வேண்டி வருதோ அது காவலுக்கான தகுதியுடையது அல்ல. எதை காப்பாத்த வேண்டி உன் தூக்கத்தை நீ தொலைக்கிறியோ அதுக்கு காப்பாத்தப்பட வேண்டிய தகுதியே இல்ல. பாதுகாக்க வேண்டிய தகுதி எதுக்கு இருக்கோ அதை காப்பாத்த வேண்டிய தேவையில்லை. அது பாதுகாப்பாத்தான் இருக்கும்.